ஓம் நம சிவாய. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். அன்பார்ந்த நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்ற அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சமீப காலமாக நான் வெளியிட்டிருந்தது சனி வக்ரகதி. இந்த சனி வக்ரகதி காலம் ஆனி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை. இந்த ஆனி முதல் ஐப்பசி வரை நீங்கள் சனி வக்ர காலத்திலே எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். இது போன்ற முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துவிடும். நல்லதுன்னு நினச்சி செஞ்சங்க, கட்சியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் கவலைப்பட வச்சிடும். இந்த மாதிரியான விவரங்கள் இந்த சனி வக்ரகதி காலத்திலே விளைவுகள் ஏற்படும். இது முக்கியமாக பார்த்தோமானால் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, பொங்கு சனி, ஜென்ம சனி இப்படியெல்லாம் வருகின்ற ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்கும். அப்படி அந்த ராசி இல்லாதவர்கள் மீதமுள்ள 6 ராசிக்காரர்களுக்கு சனி மகாதசை சந்திரபுக்தி நடைபெற்றாலும், சந்திர மகாதசையிலே சனி புக்தி நடைபெற்றாலும் பிரச்சனைகள் வந்துவிடும். வீட்டு வாசலை தேடி வந்து கதவு தட்டும். வீண் வம்பு, பிரச்சனை, ரோதனை, வேதனைன்ட்டு வாசல் கதவை வந்து தட்டும். இந்த வக்ரகதி காலத்தில் சனி வக்ரகதி மற்ற கிரகங்களினுடைய வக்ரகதி அளவுக்கு சனி வக்ரகதி மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு சஞ்சாரம். ஆகவே இந்த சனி வக்ரகதியை பற்றி இதற்கு முன் மேஷம் முதல் விருச்சிகம் ராசி வரை வெளியிட்டிருந்தேன். இப்போது தனுசு ராசி எப்படி இருக்கிறது? தனுசு ராசிக்கு அதிபதி குரு. அந்த தனுசு ராசிக்கு ஆனி மாதம் சனியினுடைய வக்ரகதி ஆரம்பிக்கிற காலத்திலே சூரியன் அங்கே இருந்தார், மிதுனத்திலே. இப்போது ஆடி மாதம் அவர் கடகத்துக்கு வந்துவிட்டார். அந்த கடகத்தில் ஏற்கனவே புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அந்த புதன் சுக்கிரனோடு இந்த சூரியனும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? தனுசு ராசியினுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். 3 கிரகம், புதன், சுக்கிரன், சூரியன் 3 பேரும் தனது 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாது குருவும் அந்த மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக மகர ராசியை பார்ப்பதனால் தனுசு ராசிக்கு எப்படி என்ற அளவிலே நாம் அங்கே செல்லும் ஒரு ஜோதிட கணக்கு. அது எப்படி என்றால், தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் மகர ராசி. ஆக
தனுசு ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியை இந்த 4 கிரகங்கள் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் பார்ப்பதனால் வாக்கு, தனம், குடும்பம் என்ற அளவிலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி நடக்கும். நல்லதே கொஞ்சம் குரு பார்க்கறதுனால நல்லது நடக்கும்னு நினச்சாலும் கூட அது சில கெட்டதும் நடக்கும். எப்படி என்றால், அந்த தனுசு ராசிக்கு 2 கூடையவர் யார்? சனி. அவர் இப்போது கும்பத்திலே அமர்ந்து 3ஆம் இடத்துக்கு போய்விட்டார். தனுசுக்கு 3ஆம் இடத்திலே சனி அமர்ந்து கொண்டு வக்ரகதியிலே மாட்டிக்கொண்டார். சனி கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார். என்னை போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம். ஏனென்றால் குடும்பாதிபதி அவரே, 3க்கு உடைய சகோதர ஸ்தானாதிபதி, அதே நேரத்திலே உறவுகள், எல்லா உறவினர்கள், இவர்களுடைய அதிபதியமும் வருகிறவர் சனி பகவான் தான். அவர் வக்ரகதியில் போனாருன்னா என்னாச்சு? தனுசு ராசிக்காரனுடைய உறவினர்களை கொஞ்சம் பேஜார் பண்ணிடும். அவங்களால இவங்களுக்கு கஷ்டம், ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போது 2ஆம் இடத்தை, அதாவது தனுசுக்கு மகரம் 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் இப்படி அப்படி ரெண்டுமே இருக்குது. நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது, அதில் ஒரு சுகமும் இருக்குது. அப்படி ஓடிடும். இப்போது தனுசு ராசிக்கு அந்த சூரியன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் 9 கூடையவர், பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். அவர் என்ன பண்ணுறார்? 8ல் உட்கார். 9 கூடையவர் 8ல் இருந்தால் மறைவு. ஆனால் சூரியனாச்சே, சூரியனை யாராவது மறைக்கணும்னா அது ராகு கேதுகளால் தான். சூரியனை மற்ற கிரகம் மறைச்சோம். அப்படி பார்க்கும்போது 8ல் உள்ள சூரியனுக்கு, சூரியனுடன் அந்த சுக்கிரன், புதன் அப்படி ஒன்றும் மறைவை பிரச்சனையாய் பண்ணுறதில்லை. சூரியனோட நட்பு கிரகமாக இருக்கிறவர் புதன் தான். அது புதன் சேர்ந்தாலே, சூரியனும் புதனும் இருந்தாலே புதாதித்ய யோகம் என்று சொல்லிவிடுவார். அது நல்ல சேர்க்கை. ஆனால் சூரியன் சேர்வதால், சூரியனோடு அந்த சுக்கிரன் சேர்வதால் அங்கே சுக்கிரன் அஸ்தமனம். அந்த சுக்கிரன் யார்? 6க்கும் 11க்கும் உடையவர். தனுசு ராசிக்கு 6க்குடையவரும் சுக்கிரன் தான். 11க்குடையவர் லாபாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி என்பவரும் சுக்கிரன் தான். ஆக இந்த 11க்குடையவர் 8லே மறைவதால் என்ன பலன்? லாபம் இல்லை, நல்லது நடக்கலை, வெற்றி இல்லை, வியாபாரத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வரவேண்டிய வரவுலையும் பிரச்சனை. இப்படி ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாத ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்குறது. இப்போ தனுசுக்காரர்கள் இந்த சனி வக்ரகதியினால் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த புதிய முயற்சியில் ஈடுபடாதுங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இன்னொரு பிரச்சனையை நீங்களே கை கொடுத்து கை குலுக்கி வாங்கப்பா அப்படின்னு இழுத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஆக நீங்கள் இந்த இருக்கிற இப்போ ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் சிரமமான மாதம்தான். அப்படி பார்க்கும்போது அந்த சுக்கிரன் சிம்மத்துக்கு வருவார். இப்போது கடகத்திலே இருப்பதால் பிரச்சனை. அவர் சிம்மத்துக்கு வந்துவிட்டால் சனியினுடைய பார்வையிலே சிக்கிக்கொள்வார். ஆனாலும் நல்லது, சனிக்கும் சுக்கிரனுக்கும் பகை இல்லை. அதற்கடுத்து
புதன், சூரியன் இவங்களும் அந்த சிம்மத்துக்கு வருவாங்க. ஆனால் சிம்மத்திலே சூரியன் வந்தால் அவர் ஆட்சி பலம் பெற்று விடுவார். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது போன்ற ஒரு சூழல்கள் இந்த ஆனி மாதம் போயிடுச்சு. சனி வக்கரகதி 5 மாதத்தில் 1 மாதத்தை தள்ளிட்டீங்க. இப்போ நான் 4 மாதம் இருக்குது. இப்போ ஆடியில் இப்படி பிரச்சனைன்னா ஆவணியில் வேறு மாதிரி பிரச்சனை. சூரியனையே சனி பார்ப்பார், சனி சூரியனை பார்ப்பார். அப்போது சூரியனால் தான் சனிக்கே வக்கரகதி. அந்த சூரியனை சனி பார்த்து சனியும் சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும்? சும்மா நேருக்கு நேர் போட்டி, ரொம்ப பிரச்சனை. ஆவணி மாதம் இவர் ஆட்சி, சூரியன் அங்கே ஏற்கனவே ஆட்சியாக உக்காண்டிருக்கிறாரு சனி கும்பத்தில். 2 ஆட்சியாளர்களும் மோதிக்கிற மாதிரி ஒரு சூழல். இது ஒரு சனி வக்கரகதியிலே ஒரு குழப்பம். அப்போது அந்த ஆவணி மாதம் சூரியன் அங்கே இருக்கும் வரை சில தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டம். 9 கூடையவன் 9 ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட வக்கரகதியிலே சனி இருந்து பார்ப்பதினால் போச்சு, அந்த பாக்கியத்தை எதுவும் கிடைக்காது. அதனால் நம்ம எதையும் செய்யக்கூடாது. இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படியே போகும். எதையும் புதுசாக கையை தொட்டுட்டு ஐயோன்னு பின்னால் அவஸ்தைப்பட வேண்டியது இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த வேலையை அப்படியே ஓட்டுங்க. அதிலே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஏதாவது ஒன்று வரும். கஷ்டன்றது எப்படி வருதுன்னா இப்படி தான், கிரகங்களின் சஞ்சாரங்களினால்தான் மனிதனுடைய எண்ணம் செயல் எல்லாமே கொஞ்சம் அப்படி கான்ட்ரடிக்டாக போயிடும். முரண்பட்டு விட்டால் அங்கே போச்சு. அந்த முரண்பாடுள்ள எண்ணங்கள் உருவாகுது இந்த மாதிரி வக்கரகதி காலங்களில் தான். அதிலே சனி என்பவன் தொழில்காரகனும் கூட. அதாவது தொழில் என்றாலும் உத்தியோகம், பொருளாதாரம், வருமானம் இது எல்லாத்துக்குமே அதிபதினு பார்க்கும் போனால் அவன் சனி தான். அவன் வக்கரகதி என்று கூறும்போது சனி சொன்னுக்கு கோபம் வருது. என்ன நீ என்னை இப்படி பண்ணால் நான் எப்படி என்ன பண்ணுறது? கோபம் அடைகிறார். ஆனால் சூரியன்கிட்ட அவரால் ஒன்றும் அந்த கோபம் செல்லவில்லை. இது போன்ற ஒரு குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், உத்தியோகத்திலே இருக்கிற சூழ்நிலையாகட்டும், நீங்கள் நீங்கள் தொழில் செய்கின்றவராக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஐப்பசி மாதம் வரை இந்த தனுசு ராசிக்காரர்களும் ரொம்ப கவனம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போது என்னவென்றால் சனி வக்கரகதி காலத்தில் உங்களுடைய எதிரிகளுக்கு கொண்டாட்டம். எதிரிகள் எப்படியாவது உன்னை வளைச்சி போட்டு ஒன்று பண்ணணும்னு இவ்வளோ காலம் பார்த்துட்டு இருந்தான் பாரு, இதாண்டா நேரம்னு வந்துடுவான். அப்படி வர வச்சிடுவான். அது சிக்கல். புரிகிறதா? ஆக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை என்னோ அதுதான். அடுத்தவன் பிரச்சனையே நமக்கு வேணாம். நம்மளே இங்கே முட்டிக்கணும் மோதிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொருத்தர் இதுவை போய் நம்ம தீர்த்து வைக்க முடியுமா? எதுக்கு? திருத்துவது நம் வேலை அல்ல. யாருக்கும் எதையும் நீங்கள் ஒன்றும் பெருசாக புத்திமதி சொல்லி, இந்த காலத்தில் புத்திமதியெல்லாம் யாருங்க கேட்குறா? நீ என்னையா சொல்கிறது? எல்லாம் எனக்கு தெரியும், என்னமோ ஒரு வந்துட்டார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மனோபாவம் எல்லாரிடத்திலுமே வந்து விட்டது. ஆணுக்கும் அப்படித்தான், பெண்ணுக்கும் அப்படித்தான். இதில் கொஞ்சம்
வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக இருக்காங்க கொண்டாங்கன்னா அவங்க சுத்தமாக திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறத கேட்க கூட மாட்டாங்க. பணபலம் இதனால் மனசிலே ஒரு பெரிய பலம், தான் ஒரு பெரிய அளவிலே அவர்களே தன்னை ஒரு விதமாக பாவித்து கொள்வார்கள். நான் என்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறது சரி, நான் யார் தெரியுமா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க பக்கம்லாம் போயிடாது. அவங்க இப்படி பேசுகிறவங்க உங்களை கெடுத்துடுவாங்க, உங்கள் புத்தியை கெடுத்துடுவாங்க, உங்களுடைய செயல்பாடை ஏதேனும் ஒரு வகையில் கெடுத்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த நான் என்ற அகந்தையோடும் ஆணவத்தோடும் நான் யார் தெரியுமா, உனக்கே உன்னை பற்றி தெரியல, நீ என்ன கேட்குற நான் யாருன்னு, நீ முதல்ல நீ யோசிச்சு பாரு நீ யாருன்னு அப்படின்னு நீங்கள் திருப்பி பதில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு கோவம் தான் வரும். என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், இப்படி தான் திருப்பியும் பேசுவான். ஆக நான் என்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அவன் அவ்வளோதான். அவன் முன்னேற்றத்துலேருந்து ஒரு படியாக இறங்கி இறங்கி எங்கேயோ கொண்டு போய் விடுவான். அது சனீஸ்வரன் அந்த வேலையை ரொம்ப அழகாக செய்வார். ரொம்ப ஆட்டம் காட்டுறன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஒலையை வச்சு கொதிக்குது, கொதின்னு கொச்சின்னு இருக்குது, அந்த மாதிரி ஆடுறன்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் என்ன பண்ணுறார், எரியறதை பிடிங்கிடுவார். அப்புறம் எங்கே கொதிக்கிறது, கொதிக்கிறது அடங்கிடும். அந்த மாதிரி வேலை செய்ய ஆள் ஒரு தனுசு ராசிக்கு அதிபதி குரு. இப்போ குரு தான் நம்ம ஆள், நம்ம ராசிக்காரர் அப்படின்னு. ஆனால் அவரை கூட இப்போ எங்கே இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருந்து கொண்டு அவர் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். அவர் விருச்சிகத்தை பார்க்குறார், ஆனால் தனுசுவை பார்க்கல. தனுசு ராசியினுடைய அதிபதி தனுசுவை பார்த்தார் என்றால் நல்லது. ஆனால் அவர் என்ன 12ஆம் இடத்தை பார்க்கிறார், விருச்சிகத்தை. அப்போது ஓரளவுக்கு 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அந்த விரயஸ்தானம், அங்கே ஏதோ ஒரு விரயம் வரப்போகுது. 11 கூடிய சுக்கிரன் 8ல் உக்காண்டாரு, அங்கேயும் எதுவும் நடக்காது, லாபம் கிடைக்காது, ஜெயிக்க முடியாது, எல்லாமே வேடாகணும். அடுத்து 2ஆம் இடத்துல தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை மகரத்தை குரு பார்க்கிறார். அது ஓரளவுக்கு நல்லது. அங்கே தான் குடும்பத்தை ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக விட்டு கொடுத்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்கலாம். ஆனால் இதில் நான் என்ற அகங்காரத்தோடு நீங்கள் வளம் வந்தீங்கன்னா அவர் சனி வக்கரகதி இல்லையா, அவர் தானே குடும்பஸ்தானாதிபதி. அவர் ஏதாவது பண்ணிடுவார். அப்போ இந்த அகம்பாவத்தை அடக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் ராசியாதிபதி எங்கே இருக்கார், 6ஆம் இடத்தில் இருக்கார் சுக்கிரன் வீட்டில். இந்த 5 கூடையவரான செவ்வாயும் 12 கூடையவரான செவ்வாயும் 6ல் போயிட்டாங்க. இப்போ 12 கூடையவர் 6ல் போய் 12ஆம் இடத்தை பார்ப்பார். கண்டிப்பாக விரயம், ஏதோ ஒரு பெரிய செலவு இருக்குது உங்களுக்கு. அந்த செவ்வாய் என்ன சொல்லுவாங்க, குருமங்கள யோகம் 6ஆம் இடத்திலே வருதுன்னா 6 கூடையவரே இப்போ எங்கே இருக்கிறாரு, தனுசு ராசிக்காரருக்கு 8ல் இருக்கு. 6 கூடையவர் 8ல் இருந்தால் நீச்ச பங்க ராஜா, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், நீச்ச பங்கங்க. 6 கூடையவன் 8ல் மறைகிறார் ஆகணும். ஆனால் அவரே 11 கூடையவராச்சே, அவர் 8ல் மறையக்கூடாது. அப்போ அங்கே சிக்கல் வந்துடுச்சா. இது போல மிகவும் கவனமாக செயல்படுங்கள். இப்படி சூழ்நிலைகள் இந்த வக்கரகதி, சனியினுடைய வக்கரகதி காலத்திலே
தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனக்குறைவில் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செலவு, தேவையில்லாத தலைவலி, வேதனை, ரோதனை, எங்கே எதில் நீங்கள் சிட்டுவீங்கன்னு தெரியாது. உங்கள் நடவடிக்கைகளை ரொம்பவும் கவனமாக இருங்கள். யாரையும் நம்பாதீங்க. இப்போது இருக்கிற இந்த கலியுகத்திலே யாரையும் நம்பக்கூடாது. எல்லோருமே நயவஞ்சகர்கள். நல்லா பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. நம்மளை ஒரு எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்கணும் ரொம்ப பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அவன் பின்னால் ஆப்படிக்கிறவன் தான் அங்கே அந்த மாதிரி பேசுவான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது இருக்கின்ற கிரக சஞ்சார நிலைகள் சரியாக இல்லை. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சனி வக்கரகதி ஐப்பசி மாதம் முடியுதுங்க. கார்த்திகை மாதத்துலேருந்து கொஞ்சம் சுதாரிச்சிங்க. ஏதாவது பண்ணணும் கொள்ளணும் ஐடியா இருக்குதா? தாராளமாக ஓகே, அப்போ வச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். நல்லதெல்லாம் நடக்கும். ஆக அதன்படி நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வக்ரகதி காலத்திலே, அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் தனுசு ராசிக்காரருக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா. அப்படி செய்கிறதுனால இதனால் என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரும், யாரால் வரும், புரியுதா? ஒரு திருக்குறள் உண்டு, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். என்னமா சொன்னார் பாருங்கள் திருவள்ளுவர். வினை வலியும் நம்ம செய்கிற செயல், அது எப்படிப்பட்ட செயல். தன் வலியும் நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, நம்ம அதை செய்ய முடியுமா? நம்ம 20 கிலோ தான் தூக்க முடியும்னா நம்ம 100 கிலோ தூக்குறோன்னு ஐடியா போட்டால் நடக்குமா? தன் வலியும் மாற்றான் வலியும். நமக்கு எதிராளி இருக்காம நம்ம கவுக்கிறதுக்கு தானே பார்ப்பான். இதுதானங்க இப்போ இருக்கிற மனோபாவம். எதிராளின்றவனே எப்பவுமே நமக்கு எதிர்ப்பு தான். அதுதான் மாற்றான் வலியும். அவன் எப்படிப்பட்ட ஆள், என்ன ஆள், இந்த வேலை செய்கிறதுனால அவனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இப்போ இந்த வீட்டில் நீங்கள் ஒரு இடத்த, உங்கள் வீட்டையே கூட நீங்கள் கொஞ்சம் இடித்து வேற கட்டணுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. மாற்றான் வலி. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான், இவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கணும் அப்படின்னு எதையாவது ஒன்று பண்ணுவான், இல்லை சண்டைக்கு வருவான். இது மாதிரி நடக்கிறது உண்டு இப்போல்லாம். இப்போ யாருங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். மற்றவன் எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன், தெரிஞ்சவன் எல்லாம் இவெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கக்கூடாது. அப்படி நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் நல்லா இருக்கிறேன் அவனும் நல்லா இருக்கிறானையா, இது என்ன, நான் தான் நல்லா இருக்கணும், அடுத்தவனும் நல்லா இருக்கானா, ஐயோ போச்சு, இவனால் தாங்க முடியாது. அப்படியே வயிறு எரி. அந்த மனோபாவம் உள்ளவர்கள் தான் இப்போது மனிதர்களாக உலா வருகின்றார்கள். அதனால் யாரையும் நம்பாதீங்க. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும். துணை வலின்னா உங்களுக்கும் அந்த எதிராளிக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி ஏதாவது ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவான், உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவான். அவனையும் நம்பாத. அவன் கட்சியில் அவனும் நமக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலும் பண்ணிடுவான். துணை வலியும் தூக்கி செயல். ஆராய்ந்த பிற்பாடு தான் இதையெல்லாம் கால்குலேஷன்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக வருதா, ஆவா
அப்போ அந்த செயலை செய்யலாம். ஆனால் அந்த செயலை கூட இந்த சனி வக்கர காலத்திலே ஒன்றும் செய்யாமல் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயா. திங்கக்கிழமையில் சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க. பிரச்சனையெல்லாம் எனக்கு எப்படியாவது சமாளிக்கிற தைரியம், திறமை, தன்னம்பிக்கை கொடு இறைவா அப்படின்னு அங்கே போங்க. அதே போல் பெருமாள் கோயிலில் போங்க. பெருமாள் கோயில்களில் சனிக்கிழமையிலும் போகலாம், புதன்கிழமையிலும் போகலாம். அங்கே போயிட்டு அந்த கருடாழ்வார்கிட்ட போயிட்டு உக்காந்துருங்க. பெருமாளுக்கு நேராக ஒரு கருடாழ்வார் சதா சர்வ காலமும் நமஸ்கரித்து கொண்டு இருப்பார். ஆஞ்சநேயரும் அப்படித்தான். அந்த கருடாழ்வார்கிட்ட போயிட்டு ஒரு நெய் விளக்கை ஏற்றிய வச்சுட்டு இப்போ நீங்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அங்கே இறக்கி விட்டுருங்க. கருடாழ்வார் காதில் போடுங்க. நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி செய்வார். இல்லைன்னா சமாளிக்கிற தைரியமும் நம்பிக்கையும் கொடுப்பார். அது இருந்தால் கூட போதுங்க. அதுபோல் நீங்கள் இந்த ஐப்பசி மாதம் வரை மிகவும் நிதானத்துடனும் கவனத்துடனும் ரொம்பவும் உஷாராக செயல்படணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனம் தேவை என்பதுதான் எனது கருத்து, எனது கணிப்பும் கூட. நமஸ்காரம்.